புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே, சலை தன்னையின் வழியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பாக நம்மிடையே நற்கருணை ஆண்டவராக எழுந்தள்ளி வந்திருக்கிற அன்பு தெய்வம் இவரே. நம்மோடு ஒவ்வொரு நொடியும் பயணிக்கக்கூடிய அன்பு தெய்வம் இவரே. இவரால் அன்றே அனுபவம் அசையாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் இன்ப துன்பங்களில் பயணிக்கக்கூடிய தெய்வம் இவரை. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு துணிவுடன் நடப்பதற்கு தேவையான அருளை கொடுக்கக்கூடியவர் இவரை. நம் மத்தியில் நற்கருணை ஆண்டவராக எழுந்தள்ளி வந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவரை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது, சால்வுடையது என்று நாம் திருப்பாடலை வாசிப்பதை போன்று ஆண்டவரை இந்த நற்கருணை ஆராதனையின் வழியாக புகழ்ந்து பாடுவோம். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார், கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பார். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார், கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பார். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்கடிப்பார், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அழைத்திருப்பார், நீ
என்றும் அழைத்திருப்பார். உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. முன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அழைக்கும் தாள் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே, உன்னின்று பிரியாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. முன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரை புகழ்ந்து பாடிய நாம் இந்த நல்ல நாளிலே சிறப்பாக நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து அவர் இந்த ஆண்டிலே நம்மை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருடைய செயல்பாடுகளையும் ஆய்ந்து அறிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மூவரு தெய்வமாக நம்மிடையே இருக்கக்கூடியவர் நம் ஆண்டவர். மூவரு கடவுளாக இருந்தாலும் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை, மாறாக ஒருமையில் அவர்கள் நம்மை நோக்கி வரக்கூடிய அன்பு தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அவருடைய அருளை ஆசிரை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நபர்களாக செயல்பட நற்செய்தி வாசகத்திற்கு நாம் அனைவரும் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை. தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஒரு தாய் தந்தையர் மகிழ்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம்.
அம்மா வந்து வீட்டில் இருக்கிறாங்க. அப்பா வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறார். குழந்தைகள் கிடையாது. அப்பா வந்து டெய்லி சரியாக 6 மணிக்கு அலாம் வச்சு எழுந்து வேலைக்கு போவார். அன்றைய நாளிலையும் 6 மணிக்கு அலாம் வச்சுட்டு தூங்குறாரு. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது மணி 7 ஆகிறது. ஐயோ, இப்படி ஆயிடுச்சே, அலாரத்தை நான் அடித்ததை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு கிளம்புறாரு. கிளம்பும்போது அன்றைய நாளிலே கரண்ட் இல்லாத ஒரு நிலை. சுடுதண்ணி போடலான்னு பார்க்குறாரு குளிக்கிறதுக்கு. உடனடியாக தயார் செய்ய முடியவில்லை. உடனே கேஸில் போய் சுடுதண்ணி வச்சுட்டு வந்து குளிக்கிறார். குளிச்சுட்டு தயாராகி சாப்பிட்றதுக்காக வராரு. சாப்பாடு இன்னும் தயாராகலப்பா, மின்சாரம் இல்லாததுனால என்னால் உடனே தயார் செய்ய முடியல, இப்போ தான் ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அம்மா. உடனே மனைவினுடைய பேச்சு எரிச்சலை கொடுக்கிறது. அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு எழுந்து வெளியே போகிறாரு. வெளியே போகலான்னு சொல்லி தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே எடுக்கும்போது உடனே பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. ஏன்னா எப்போவுமே வழக்கமாக அவர் இருசக்கர வாகனத்தில் போவதுதான் யதார்த்தமாக இருந்தது. கடுப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ஆட்டோவில் போகிறாரு. போகும்போதே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. என்னடா இது, நமக்கு வந்து சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொஞ்சம் தாமதமாக வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர ஆரம்பிக்குது. நகர ஆரம்பித்த உடனே போகிற வழியிலே அவர் பார்க்கும்போது சைடில் ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்தை கூட அவர் கவனிக்கலை. அப்படியே ஆட்டோவில் போய்கிட்டே இருக்கார். போய் அங்கே நேரம் தாமதமாக போனதுனால 9 மணிக்கு போக வேண்டிய நபர் 10:30க்கு தான் போய் ஆஃபீஸுக்குள்ளேயே நுழைகிறாரு. நுழைந்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய மேலாளர், அதாவது மேனேஜர் வந்து அவரை திட்டார். ஏன்பா இப்படி லேட்டாக வர்றேன், எப்போவுமே சீக்கிரமாக தானே வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை சார் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எந்திக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதே மாதிரி எனக்கு வண்டியுமே ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு கீழே வேலை பார்க்குறவரும் அன்றைக்கி அவருக்குரிய வேலையை முடிக்கவே இல்லை. ஏன்னா ஹச்ஆர்னு சொல்லி ஐடி ஃபீல்டில் எப்போவுமே இருப்பாங்க. அவர் வேலையை முடிக்காதனால இன்னும் கொஞ்சம் எரிச்சல் அதிகமாகுது. உடனே மேலாளர் அவரையும் திட்டுறாரு, அவருக்கு கீழே வேலை பார்க்குற இன்னொரு நபரையும் திட்டுறார். திட்டி முடிச்சுட்டு, என்னடா இது நமக்கு வந்து சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறாரு. கடவுளே, ஏன் எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு சோதனையா? காலையில் எந்திரிச்சதுலேருந்து வேலையை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் ஒரே சோதனை துன்பமாகவே இருக்குதே. ஏன் இப்படி இன்னைக்கு என்னைய இந்த அளவுக்கு துன்பத்தை கொடுத்தீங்க? உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா? ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கை இன்றைய நாள்லேருந்து இப்படி தான் போக போதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கடவுள் வந்து அவருக்கு சொல்கிறாரு, உன்னை காலையில் தாமதமாக எழ வச்சது நான் தான், வெளியில் உன்னை தாமதமாக போக வச்சது நான் தான், அந்த நீ போகிற வழியில் ஒரு விபத்தை பார்த்த, அந்த விபத்தில் சாக வேண்டியவன் நீ தான், ஆனால் அந்த விபத்திலிருந்து உன்னை தப்பு வைத்திருக்கிறேன் என்று நீ பெருமை கொள்ள வேண்டும் என்று கடவுள் கூறினாராம். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. துன்பம் எப்பொழுதுமே நமக்கு பிடிக்காத ஒன்றாகவே இருக்கிறது. எப்போவுமே வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நினைப்போம். கஷ்டம் என்பதே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படி கொடுத்துட்டா, ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை, எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம் கஷ்டம் துயரம் அப்படின்னு சொல்லி உடனடியாக கடவுளை நாம் பழித்துரைக்க துவங்கி விடுவதுண்டு. துன்பத்தை பற்றி பார்க்கிற போது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமாக கூறுவதுண்டு. புத்த மதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று கூறுகிறது. இன்னொரு மதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த உலகம் ஒரு மாயையாக இருக்கிறது, எனவே இந்த உலகத்தில் உள்ள துன்பங்களை விட்டு நீங்கள் வெளியில் சென்றால்தான், வெளியில் ஏதாவது துறவு வாழ்க்கை பூண்டால்தான் இந்த துன்பத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் என்று இன்னொரு மதம் கூறுகிறது. ஆனால் அதற்கு அப்படியே எதிர்மாறாக நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ நிலை ஒரு வார்த்தையை கூறுகிறது என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உறுதியான வார்த்தையாகவே இருக்கிறது. யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது இறை வார்த்தை என்று நற்செய்தியில் வாசிக்க கேட்டதை போன்று, இந்த உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்கிறார் நம் ஆண்டவர். துன்பத்தின் மீது
வெற்றி கொண்டவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்கிறோம். துன்பத்தை எல்லோருமே கடந்து போக முயற்சி செய்வார்கள், அல்லது துன்பத்தை தன்னுடைய வாழ்நாளில் சந்திக்கவே கூடாது என்ற மனநிலை தான் பல்வேறு நபர்களுக்கு வரும். ஆனால் அந்த துன்பத்தையே வெற்றி கொண்ட நபராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை தான் இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்கிறோம் அன்பிற்குரியவர்களே. அதை போன்று மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலே, துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்கிறார். ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் அல்ல, பணபலம் படைத்தவர்கள் அல்ல, துயர் உறுகின்ற ஒவ்வொரு நபர்களுமே பேறு பெற்ற நபர்களாக ஆறுதலை பெறுவார்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அதை போன்று துயருறுதல் என்பது நம்முடைய சொந்த விருப்ப வெறுப்புகளுக்காக துயருறுவது அல்ல. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையிலே வாசித்தோம் என்றால் தெரியும், என் பெயரின் பொருட்டு உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் கூறக்கூடிய வார்த்தை, என் பெயரின் பொருட்டு நீங்கள் துன்புறுகிற போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்வு கிடைக்கும் என்பதே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையாக இருக்கிறது. துன்பம் வருகிற போது நமக்கு எப்பொழுதுமே பிடிக்காத ஒரு மனநிலையை உருவானாலும், துன்பம் இன்பம் என்பது வாழ்வினுடைய ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது என்று நாம் எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடலினுடைய உயிர் நாடியே அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இசிஜி ரிப்போர்ட் எடுக்கும்போது நம்ம பார்த்துருப்போம், ஏற்ற இறக்கத்துடன் சென்றால்தான் நம்முடைய உடலில் உயிர் இருக்கிறது என்று அர்த்தம். ஒரே நேர்கோடாக செல்கிற போது நம்முடைய உடம்பில் உயிர் இல்லை என்று நம்முடைய உயிர் துடிப்பினுடைய நாடியே அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்பிற்குரியவர்களே. அது நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது மட்டுமே இந்த துன்பத்தை இன்பமாக ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய நபர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு துன்பத்தின் மீது வெற்றி கொண்டவராக இருக்கிறாரோ, நாமும் அதை போன்று வெற்றி கொண்ட நபர்களாக நம்முடைய வாழ்வில் மாற முடியும். ஏதோ ஒரு சாலை நேராக சென்று கொண்டிருக்கிறது என்றால் அது ஒரு முடிவை நோக்கி சென்று விடாது. வளைவு நெளிவு சுழிவு நெளிவு இருந்தால் மட்டுமே நாம் ஏதாவது ஒரு இலக்கை அல்லது ஏதாவது ஒரு இடத்தை அடைய முடியும் என்பதை நம்முடைய சாலைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேடு பள்ளங்கள் இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்கிற போது மட்டுமே அவற்றை நாம் மகிழ்வுடன் எடுத்து ஒவ்வொரு நற்செய்தியினுடைய விழுமியங்களை நம்முடைய வாழ்வில் பின்பற்றுகிற போது மட்டுமே துன்பத்தை தாங்கி கொண்டு நடக்கக்கூடிய நபர்களாக மாற முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். துன்பம் என்பது நம்முடைய வாழ்வில் 2 வகையாக பிரிக்க முடியும். ஒன்று, மனிதர் உருவாக்கக்கூடிய துன்பம். ஒரு அருள் தந்தையினுடைய மாமா நல்ல ஒரு அரசாங்க ஊழியர், வீட்டில் 2 ஆண் பிள்ளைங்கள். அவர் எப்பொழுதுமே நல்ல ஒரு ஊழியராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு பார்க்கிற போது மது அருந்தக்கூடியது. தினமும் வேலைக்கு போயிட்டு வந்து மது அருந்தாமல் வரவே மாட்டார். ஆனால் வந்தாலும் எந்த ஒரு சண்டை சச்சரவுமே இருக்காது. அமைதியாக வந்து தூங்கிடுவார். இருசக்கர வாகனத்தில் தான் போயிட்டு வருவார். போயிட்டு ஒரு நாள் வார இறுதி சனிக்கிழமை வரும்போது மது அருந்தி விட்டு வழக்கமாக வருகிறார். கொஞ்சம் இரவு நேரம் ஆயிடுச்சு. இரவு நேரம் ஆற உடனே வந்து வாகனத்தை எடுக்கிறார். எடுத்து விட்டு ஓட்டிட்டு வரும்போதே சாலையில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கிறது. அதை பார்க்காமல் அப்படியே நேராக விட்டு விடுகிறார். விட்ட உடனே 2 கால்களையும் நல்ல அடி, 2 கைகள்லையும் நல்ல அடி. எழுந்து நடக்கவே முடியாத சூழல். மருத்துவமனைக்கு கொண்டு அங்கே உடனடியாக அனுமதிக்கப்படுகிறார். அங்கே அட்மிட் பண்ண உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மா, அதாவது அந்த அருள் தந்தையினுடைய மாமா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அருள் தந்தை கிளம்பி போகிறாரு. கிளம்பி போன உடனே, தம்பி பாரு தம்பி, உங்கள் மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்தி கதறாங்க அவங்களுடைய அக்கா. இப்படி கத்தி கதறதை பார்த்துட்டு, இந்த துன்பத்தை கடவுளாக கொடுத்தாரு, மது வந்து உங்களை கடவுளாக அடிக்க சொன்னார், நீங்களாக போய் விட்டுக்கிட்டதுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்? ஏன்னா இது வந்து நீங்கள் உருவாக்கி வைத்து கொண்ட துன்பமாக இருக்கிறது, கடவுள் கொடுத்தவை அல்ல என்பதை நீங்கள் மனதில் உணர வேண்டும் என்று குறிப்பிட்டாராம். அதை போன்று ஒரு அரசாங்க ஊழியர் வாழ்நாளிலே நேர்மையானவர் என்று தன்னை மெச்சிக்கொள்வதுண்டு. கடைசி ஒரு 3 மாதம் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் லஞ்சம் வாங்குறார். அதிக தொகையிலான ஒரு 10,000 ரூபாய் வாங்குறார். வாங்கின உடனே கையும் களவுமாக பிடிபடுகிறார். பிடிபட்ட உடனே சஸ்பென்ஷன் வருகிறது. உங்களுக்கு தாமதமாக தான் உங்களுடைய
பென்ஷன் தொகையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திடமிருந்து எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. நான் எத்தனையோ லட்சங்கள் வாங்கியிருக்கேன், ஆனால் இடையில வாங்காமல் இருந்தேன், திரும்ப கடைசியில் வாங்கினதுக்கு எனக்கு ஒரு தண்டனையா ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஃபாதர்கிட்ட போய் கேட்கும்போது, இது நீங்கள் வருவித்து கொண்ட துன்பம், கடவுள் உருவாக்கியது இல்லை என்பதை உணர வேண்டும் என்று அந்த அருள் தந்தை கூறினாராம். யாக்கோபு எழுதிய நூல் 1ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில இவ்வாறு வாசிக்கிறோம்: கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை, ஏனென்றால் உங்களுக்கு வருகின்ற துன்பம் கடவுளிடமிருந்து வருகிறது என்று நீங்களும் சொல்லக்கூடாது என்று குறிப்பிடுகிறது. எனவே நாம் உருவாக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய பல்வேறு துன்பங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டாரே, கடவுள் இப்படி பண்ணிவிட்டாரே, இப்படி செய்து விட்டாரே என்று கடவுளை நாம் பழித்து வைக்கக்கூடிய நபர்களாகவே இருக்கிறோம். நாம் உருவாக்கி வைக்கக்கூடிய துன்பம் என்பது வேறு, கடவுள் அனுமதிக்கக்கூடிய துன்பம் என்பது வேறு. எனவே இரண்டாவதாக கடவுள் அனுமதிக்கக்கூடிய துன்பம் எது என்று நாம் பார்க்கிற போது, திருத்தூதர் பணிகள் நூல் 5ஆம் அதிகாரம் 41வது இறை வார்த்தை: பேதுரு தலைமைச் செயங்கத்தில் நைய புடைத்து வெளியே அனுப்பப்படுகிற போது மகிழ்வுடன் வெளியே செல்கிறார். ஏனென்றால் கடவுள் அந்த துன்பத்தை அனுமதிக்கக்கூடிய நபராக இருக்கிறார், கடவுள் தான் அந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருத்தூதர் பணிகள் நூல் 16வது அதிகாரம் 25வது இறை வார்த்தையிலே வாசித்தோம் என்றால் தெரியும். பவுலும் சீலாவும் நற்செய்தி பணியை அறிவிப்பதற்காக சிறைப்படுத்தப்படுகின்றனர். சிறையிலே மகிழ்ந்து பாடக்கூடிய நிலையை அவர்கள் உருவாக்கிக் கொள்கின்றனர். கடவுள் எத்தனையோ துன்பத்தை கொடுத்தாலும் கடவுள் எங்களுக்கு இந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறார், அவர் அனுமதிக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே. எனவே இந்த துன்பத்தை தான் நீங்களும் நானும் கடவுளிடமிருந்து வரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய நாளிலே இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே இந்த துன்பத்திலிருந்து நாம் தெளிவாக கற்றுக்கொள்வது என்ன என்று பார்க்கிற போது, துன்பம் என்பது நாம் அறிவு தெளிவு பெறுவதற்கு. ஊதாரி மைந்தனுடைய கதையை எடுத்துக்கொள்ளுகிற போது, தன்னுடைய சொத்தை எல்லாம் பிரித்து செலவிடுகிறான், நிறைய இடங்களுக்கு போகிறான், நிறைய பணத்தை செலவழிக்கிறான், விலை மகிழ்வோடு செலவிக்கிறான் என்று நாம் நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அனைத்தையும் இழந்துவிட்டு துன்பம் வருகிற போது அவன் திரும்பி வருகிற சூழ்நிலையை ஆண்டவர் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், அறிவு தெளிவுடன் அவன் திரும்பி வருகிறான் என்று. எனவே நாம் ஒவ்வொருவரும் துன்பத்திலிருந்து தான் அறிவு தெளிவை பெறக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் என்பதற்குரியவர்களே. ஒரு கேன்சர் நோயாளி ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூஷன் சென்டரில் ஒரு அருள் தந்தை சென்று பார்க்க ஊட்டியிலே சென்று இருக்கிறார். அந்த சென்டரில் போயிட்டு தியானம் மேற்கொள்கிறார். தியானம் மேற்கொள்கிற போது, எப்படி இத்தனை நபர்கள் இங்கே விடப்பட்டு இருக்கிறார்கள் என்று யோசிக்கிற போது, வீட்டில் யாருமே அவங்கள வச்சு பார்த்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஃபாதர். ஏன்னா ஒரு சிலருடைய புண்கள் மிகவும் அழுகிய நிலையில் இருக்கும், ஒரு சிலருடைய காயங்கள் வெளிப்படையாக அப்படியே தெரியக்கூடியதாக இருக்கும் என்று பார்க்கிற போது அவர்களை உள்ளே அனுமதிக்கவே முடியாது. ஒரு நபர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் இந்த அருள் தந்தை தனியாக தியானம் செய்து கொண்டிருக்கிற போது நற்கருணை பெற வேண்டும் என்று வந்தாராம். ஆனால் அந்த அருள் தந்தை ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருந்ததனால் அவர்களுக்கு நற்கருணை கொடுக்கவில்லை. உடனடியாக அவருடைய கதையை கேட்கிற போது அவருக்கு தொண்டையிலே மிகப்பெரிய கட்டி, மிகவும் அழுகிய நிலையிலே இருக்கும். ஒரு 2-3 நாட்களில் இறக்கக்கூடிய ஒரு நபர். உங்களுடைய வாழ்க்கை என்ன என்று அவர் விசாரித்து கொண்டிருக்கிற போது, நான் ஒரு மிகப்பெரிய நகை கடைக்காரர் ஃபாதர், ஒரு நாளைக்கே லட்சக்கணக்கில் எனக்கு வருமானங்கள் வரும், ஆனால் நான் ஆலயத்திற்கு பக்கம் தலை வைத்தே படுத்தது கிடையாது, பாவசங்கீர்த்தனம் செஞ்சது கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை பூசை கூட போனது கிடையாது. சரி, அதனாச்சும் பரவாயில்ல, வீட்டில் போய் குடும்ப ஜெபமாலை செய்தானே என்றால் எதுவுமே கிடையாது. என்னுடைய வாழ்நாளில் இறுதியில் கடவுள் நான் அறிவு தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகவே எனக்கு இந்த சோதனையை கொடுத்திருக்கிறார் என்று அவர் கூறினாராம். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அறிவு தெளிவு பெறுவதற்காகவே கடவுள் நமக்கு துன்பத்தை அனுமதிக்கக்கூடிய நபராக இருக்கிறார். இரண்டாவதாக இந்த துன்பத்தை கொடுப்பது கனி தந்து திரு அவை வளர. ஒரு செடி வளர வேண்டும் என்றால் ஏதோ குளிர்ச்சியில் மட்டும் இருந்தால் போதாது, ஏதோ வெயில் மட்டும் இருந்தால் போதாது, மழையும் வேண்டும், குளிரும் வேண்டும். அதை போன்று ஒரு சில நேரங்களில் அது அறுவடைக்கு வருகிற போது வாடினால் மட்டுமே அவை பயிராக முளைத்து பிறருக்கு பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதை போன்று ஒருவர் நல்முறையில் வளர வேண்டும் என்றால் அவருக்கு துன்பமும் வேண்டும், இன்பமும் வேண்டும், சகலமும் இருக்கிற போது மட்டுமே அவர் புடமிடப்பட்டு வளரக்கூடிய ஒரு நபராக மாறுவார் என்பதை இந்த துன்பங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்பிற்குரியவர்களே.
இயேசு அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். எனவே மிகுந்த விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்றால் அது மடிந்தால் மட்டுமே நடைபெறும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். துன்பத்தில் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக யோபுவை நம்மால் எப்பொழுதுமே காண முடியும். யோபு என்னுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமே துன்பம் நிறைந்ததாக இருக்கிறது. அவர் துன்பத்தை பற்றி கூறுகிற போது யோபுவினுடைய நூல் 23வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை, என்னை அவர் புடமிட்டால் பொன் போல் துளங்கிடுவேன். துன்பம் என்பது அவரை புடமிடுகிற ஒன்றாக இருக்கிறது என்று தன்னுடைய வாழ்நாளிலே உணர்ந்த நபராக இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை, அழியக்கூடிய பொன் நெருப்பில் புடமிடப்படுகிறது, அதைவிட விலையுயர்ந்த நம்பிக்கை மெய்ப்பிக்கப்படவே நீங்கள் துயருகிறீர்கள். அழியப்பட இருக்கின்ற ஒரு பொன்னே நெருப்பில் இடப்பட்டு புடமிடப்படுகிறது என்றால் உங்களுடைய நம்பிக்கை புடமிடப்படுவதற்காகவே, அழியாத நம்பிக்கை புடமிடப்படுவதற்காகவே நீங்கள் துயருகிறீர்கள் என்று 1 பேதுரு எழுதிய நூலை நாம் வாசிக்கிறோம். என்பதற்குரியவர்களே, எனவே கனிதந்து நாம் ஒவ்வொருவரும் வளர வேண்டும் என்றே இறைவன் நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார் என்று இன்றைய நாளிலே உணர வேண்டும். தொடர்ந்து துன்பங்கள் நம்முடைய வாழ்வின் அங்கமாக இருக்கிறது என்று நாம் உணர்ந்தால் மட்டுமே இந்த உலகில் இயேசு எவ்வாறு வெற்றி கண்டாரோ நாமும் இந்த துன்பத்தின் மீது வெற்றி கண்டு தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் துன்பத்தையும் இன்பத்தையும் இரு பக்கங்களாக நாம் பார்க்க துவங்குகிற போது மட்டுமே நாமும் கனி தரக்கூடிய நபர்களாக, அறிவு தெளிவுடன் ஆண்டவரிடம் திரும்பி வரக்கூடிய நபர்களாக மாற முடியும் என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, எனவே தொடர்ந்து துன்பத்தின் மீது வெற்றி கொள்ள நாம் ஒவ்வொருவரும் இந்த நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிக்கக்கூடிய நபர்களாக மாற, அவருடைய அருளை இறை ஆசிரை பெற இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் ஏராளமான துன்பங்கள் துயரங்கள் இருக்கலாம். ஏதோ என்னை மட்டுமே துன்பத்திற்கு உள்ளாக்கிய நபராக ஆண்டவர் இருக்கிறார், என்னால் முடியவில்லையே, எனக்கு அனுதினமும் துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டே இருக்கிறதே, இன்பத்தை நான் சுவைக்க முடியவில்லையே என்று நாம் சொல்கிறோம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம் என்று பல்வேறு நபர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. அவர்களை விடவா நம்மை கடவுள் மிகவும் தரம் தாழ்த்தி விட்டார் என்று சிந்தித்து பார்ப்போம். சந்திக்க முடியாத சூழல்கள், கணவன் மனைவி இணைந்து தவிக்கக்கூடிய சூழல், பிரிந்து சென்றிருக்கக்கூடிய குடும்பங்கள், குழந்தை இல்லாமல் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் சென்று விடுமே என்று துன்பத்தினால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகள், என்னுடைய மகனுக்கு சரியான வரன் கிடைக்கவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் இருந்தாலும் இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று நம்பிக்கையுடன் ஒப்புக் கொடுப்போம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் வருகிற போது மட்டுமே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகலும். நமக்கு துன்பத்தை கொடுக்கின்ற போது கூட அவற்றிற்கும் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த துன்பத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இன்பத்தை கொடுக்கிற போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியோடு நான் தேடி வந்து நன்றி கூறுகிறேனோ அதை போன்று துன்பத்தை கொடுக்கிற போதும் நன்றி கூறுவோம். அவர் என்னை அனுமதிக்கிறார், என்னை அறிவு தெளிவுடன் கனிதந்து வளர என்னை தேடி வருகிறார் என்று அந்த துன்பத்தின் வழியாக உணர்வோம். இறைவனுக்கு நன்றி கூறக்கூடிய நெஞ்சங்களாக நாமும் மாறுவோம். திருப்பாடல் வரிகள் கூறுவதை போன்று, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று நாம் துன்பத்தின் மத்தியிலும் இன்பத்தை நாம் உருவாக்கி கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மை மிக்க நபர்களாக வாழ நாமும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நன்றியுடன் அவருடைய திருமுன் முழந்தாள் படியேற்று நன்றி பாடல் ஒன்றை பாடுவோம். இதனால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ. இதனால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ.
பரித்திடவும் தயவும் காட்டும் நன்றி. இதனால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ. உலகை உருவாக்கி உண்மை வாழ்வழித்து தன்னை பலியாக்கி தந்திடும் இறைவனுக்கு இதனால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய நாம் தொடர்ந்து அவருடைய அருளை பெற வேண்டும் என்றால் மன்னிக்கக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும். மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியதைப் போல தான் சிலுவையில் இருக்கிற போது கூட இவர்கள் செய்வதென்று இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களை மன்னித்தவர். சிலுவையிலிருந்து அவர்களை மன்னிக்கிற போது இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்றால் ஒரு சிறிய குழந்தை மட்டுமே அதை அறியாமல் செய்யும். எனவே அத்தகைய கள்வர்களை கூட சிறிய குழந்தையாக ஏற்றுக்கொண்டு மன்னித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாமும் மன்னிக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை செலுத்த வரும்போது யார் மேலாவது மனத்தாங்கள் உண்டென உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எண்ணி இருந்தால் முதலில் அந்த காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு குறிப்பிடுகிறார். எனவே நாம் மன்னிக்கின்ற போது மட்டுமே நம்முடைய காணிக்கைகள், நம்முடைய மன்றாட்டுக்கள், நம்முடைய வாழ்வில் எண்ணங்கள், ஏக்கங்கள் அனைத்துமே கேட்கப்படும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துகிறார் அன்பிற்குரியவர்களே. எனவேதான் சிலுவையில் மன்னித்தவராக மட்டுமல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் மன்னிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார். மன்னிப்பு என்பது ஏதோ கணக்கிடப்படக்கூடியது அல்ல என்பதை திருத்தூதர்களுக்கு அறிவுறுத்தியவர். 70 தடவை 7 முறை என்பது ஏதோ கணக்கிடப்படக்கூடிய முறை அல்ல. எண்ணற்ற முறையில் நீங்கள் மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம் அன்றாடம் திருப்பலியில் சொல்கிறோமே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்கிறோமே. அதே போன்று நாமும் நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் பயணிக்கிறோமே. நான் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறேனா? குற்றம் குறைகளோடு ஏற்றுக்கொள்கிறேனா? என்னை சபித்தவர்களை நான் மன்னிக்கிறேனா? என்னை கொலை செய்ய வேண்டும் என்று என்னுடைய பின்னே வருகின்ற நபர்களை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறேனா? சவுல் எவ்வாறு தாவீதை கொல்ல ஒவ்வொரு நொடியும் தேடிக்கொண்டிருந்தாரோ, தாவீதுக்கு சவுலை கொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருந்தும் அவரை கொல்லாமல் கடவுளால் அழைக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய உம்மை நான் எப்படி தொடுவேன் என்று அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட நபராக இருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் குற்றம் குறைகளோடு பிறரை ஏற்றுக்கொள்ள, தன்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும்,
அனைவரையும் நாம் மன்னிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மன்னிக்காத உள்ளங்கள் எப்பொழுதுமே உடல் நலத்திலிருந்து, நோயிலிருந்து விடுதலை பெறாது என்று சீராக்கின் ஞான நூல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மன்னிக்காதவருடைய நோய்கள் அனைத்தும் குணமாகாது. மன்னிக்காதவர்களுடைய மன்றாட்டுக்கள் கேட்கப்படாது. எனவே நாம் ஒவ்வொருவரும் மன்னிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பின் தெய்வமாக இருக்கிறார் என்றால் அதை நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு நபராக இருக்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, நாமும் மன்னிப்பு பெறக்கூடிய நபர்களாக மட்டுமில்லாமல் மன்னிப்பை கொடுப்போம். தூய ஆவியானவருடைய அருள் நம்மை வழிநடத்தும். தூய ஆவியானவரே, எங்கள் மீது திருமுழுக்கின் வழியாக, உறுதி பூசல் வழியாக இறங்கி வந்தவரே, நாங்கள் மன்னிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக, மன்னிப்பை கொடுக்கின்ற நபர்களாக மாற தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய ஆவியானவருடைய பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், பொது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், பொது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை
செய்கின்றேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய நாம், அவருடைய மன்னிப்பை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம், தூய ஆவியானவருடைய அருளை நாம் நிறைவாக தொடர்ந்து மன்னிப்பதற்கு கேட்டு அவரிடம் வேண்டின நாம், அவர் நம்மை வழிநடத்த நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். வல்லமை மிக்க அவர்தாமே நம்முடைய குடும்பங்களை கரம் தொட்டு ஆசிர்வதிக்க ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்ன அன்பு தெய்வமே, ஆகா இறைவாக்கினருக்கு இன்று முதல் நான் உங்களுக்கு ஆசியாக விளங்குவேன் என்று சொன்ன நம் அன்பு தெய்வம் நம்மையும் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், அழுகை, கண்ணீர், அழுத்தங்கள், வாழ்வில் சந்திக்க முடியாத சவால்கள் என அனைத்தையும் தகர்த்தடியக்கூடிய ஆண்டவர் நம்மிடையே எழுந்தருளி இருக்கிறார். அவரிடம் நம்முடைய வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய குழந்தை சரியாக படிக்கவில்லையே, மது போதைக்கு அதிகமாக அடிமையாக இருக்கிறாரே, வாழ்வில் வளர்ச்சியை நோக்கி செல்லாமல் தளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாரே என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரையும் ஒப்புக் கொடுப்போம். திருமணமான ஒரு சில நாட்களிலே விவாகரத்தை பெற்று பிரிந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டுமாய் கண்ணீர் விட்டு மல்கி அழுது கொண்டிருக்கக்கூடிய தாய் தந்தையருக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய பெற்றோருடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் அறிந்திருப்போம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியரையும் ஒப்புக் கொடுப்போம். பல்வேறு நிலைகளில் குழந்தைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய, மருத்துவ சிகிச்சையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஏராளம் ஏராளம். அன்று எவ்வாறு சாராளுக்கு முதிர் வயதில் குழந்தையை கொடுத்தீரோ, அன்பு தகப்பனே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியருக்கும் நீர்தாமே உம்முடைய அருளால், உம்முடைய ஆசீர்வாதத்தால், நீர்தாமே உம்முடைய தெய்வீக பலத்தால், தூய ஆவியின் வல்லமையால், கொடைகளால், கரங்களால் நீர்தாமே அவர்களுக்கு ஆசீரை அளித்து விரைவில் குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாயும் இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு தகப்பனே, சரியாக வளர்க்கப்படாத ஒவ்வொரு குழந்தைகளுமே உம்மிடம் வருகிற போது நீர்தாமே அவர்களை தேடி சென்று ஆசிர்வதிக்கவும், குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், இறையாட்சி அவர்களுக்குரியது என்று சொன்னவரை, குழந்தைகளாக வளர்ந்து வாழ்வில் முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர் இளம்பெண்களையும் நீர்தாமே ஆசிர்வதிக்கவை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர்கள் சொத்தின் மீது அல்ல, பொருளாதாரத்தின் மீது அல்ல, வீடுகளின் மீது அல்ல, பல்வேறு விதமான ஆடம்பர தேவைகளின் மீது அல்ல, உம்முடைய கரம் பற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் வாழ்வில் வளர நீர்தாமே ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம். அன்பு தகப்பனே, சொந்த வீடு இல்லாமல் தெருவீதிகளில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சாலையோரங்களில் படுத்து தூங்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை நினைத்து பார்த்து நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக நீர்தாமே எங்களை உருமாற்றும். அன்பு தகப்பனே, எங்களிடையே இருக்கக்கூடிய துன்பங்களை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அவையெல்லாம் மிகவும் சர்வசாதாரணம் என்பதை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய நபர்களாக எங்களை நீரை உருமாற்றுவீராக. துன்பங்கள் எங்களுடைய வாழ்வில் வந்தாலும் நீர் சிலுவையில் அறையப்பட்டு எவ்வாறு இந்த உலகத்தினுடைய துன்பங்களுக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டீரோ, ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையில் அறையப்பட்டு எங்களுடைய மீட்புக்காக நீர் உயிர் விட்டீரோ, உம்மோடு நாங்கள் எங்களையே ஒப்புமைப்படுத்திக் கொள்ள எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதியும். அன்பு தகப்பனே, எங்களுடைய நல்வாழ்வில் நாங்கள் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உம்மிடம் வைக்கிற போது எத்தனையோ கடன் பிரச்சனைகள், வீட்டில் சூழ்நிலைகள் சரியில்லாமல் மது போதைக்கு அடிமையாயிருக்கக்கூடிய கணவன்கள் விரைவில் தங்களுடைய மது வாழ்விலிருந்து விடுபட்டு உம்மை நோக்கி வர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, நீர்தாமே அன்று இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த நீர், இந்தவித அடிமைத்தனங்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களையும் நீர்தாமே மீட்டு கொண்டு வர உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்னவரை, நாங்கள் கண்ணீரோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிற போது அக்களிப்போடு அறுவடை செய்யக்கூடிய நபர்களாக எங்களை நீர்தாமே ஏற்றுக்கொள்வீராக. எங்களுடைய பாவங்களை எல்லாம் உடைய முதுகு பின்னால் தூக்கி போட்டீர் என்று திருப்பாடல் வரிகர் கூறுவதை போன்று எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர்தாமே மறைத்து அவற்றை மன்னித்து எங்களுடைய வேண்டுதல்களை நிறைவாக கேட்டருள உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்பு தகப்பனே, புனித சலை தண்ணியினுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் தேடி நாடி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே நற்கருணை ஆண்டவராக இருந்து உம்முடைய பரிந்துரை எங்களுடைய சலை தென்னையின் வழியாக வருகிற போது எங்களுடைய ஜெபம் கேட்ட ஆசீர்வருளவுமே வேண்டுகிறோம். அன்பு தகப்பனே, மலைவாழ் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பல்வேறு விதமான
துன்பங்களால் அவர்கள் அவதியிருக்கிற போது நீர்தாமே உம்முடைய அருள்கரம் நீட்டி அவர்களை வழிநடத்தவும். தொடர்ந்து சலைத்தன்னையினுடைய ஆசிரிய அருளை நாடி வருகிற போது நற்கருணை ஆண்டவராக இருந்து புனித சலைத்தன்னையின் வழியாக அருள் ஆசிரியை வரக்கூடிய ஒவ்வொரு பக்த பெருமக்களுக்கும் நீர்தாமே உம்முடைய அருளை நிறைவாக பொழிந்தருளவே வேண்டுகிறோம். தூய ஆவியானவரே, எங்களுக்கு துணையாளரை, நாங்கள் ஒவ்வொருவரும் துன்பத்தில் துவண்டு விடாமல் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயணத்திலும் பணியிலும் நீர்தாமே துணையாளராக இருந்து எங்களை வழிநடத்தும். எங்களுக்கு அதிதூதர்களாக இருக்கக்கூடிய மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் என அனைவரையும் எங்களுடைய உடனிருப்புகளாக அனுப்பி எங்களை ஆசிர்வதியும். தொடர்ந்து எங்களுடைய நல்வாழ்வை, எங்களுடைய குழந்தைகளை நீர்தாமே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். இந்த சலைத்தன்னையின் வழியாக நற்கருணை ஆண்டவர் நம்மை, நம்முடைய குடும்பங்களை இந்த ஆண்டிலே அருள் கரத்தால் நிரப்பிடுவார் என்ற நம்பிக்கையோடு மாண்புய கீதம் பாடுவோம். ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெறுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.